அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எப்படியோ மேடையில் வந்து மீரா அப்படிங்கிற படத்துலேருந்து இந்த மேடையில் பேச்சு ஸ்டார்ட் ஆச்சு. அந்த மீரா படத்தில் நான் ஒரு உதவி எடிட்டராக நான் வேலை பார்த்த காலத்தில் வந்து பிசி சார் வந்து லெலிமி டிவிஜன் சார்கிட்ட வந்துட்டு போயிட்டுருப்பாங்க. அந்த விஷுவல்ஸை, அந்த ரஷ்ஷை, முன்ன பின்ன நான் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேன். அப்படி ஒரு மேதை. ஆக்சுவலாக எப்படி இசைஞானி அவர்களை வந்து நம்ம கொண்டாடுறோமோ அதுக்கு எந்த விதத்திலும் குறைவில்லாத இந்தியாவின் ஒரு மகத்தான ஒளிப்பதிவு மேதைனா வந்து பிசி சாரை சொல்லலாம். பிசார் படங்கள் பார்த்த பிறகுதான் வீடு இவ்வளோ அழகா அப்படின்னு மௌன ராகத்தில் தெரிஞ்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வீடு அழகுன்னு தெரிஞ்சதில்லை. வீடு அவ்வளோ அழகா, ஒரு காட்டன் புடவை அவ்வளோ அழகா அப்படின்னு தெரிஞ்ச படம் வந்து மௌன ராகம். நான் வந்து கமலா தேட்டரில் திருடா படம் பார்த்துட்டு இருந்தேன். அதில் வந்து தீ தீ தித்திக்கும் தீ அப்படின்னு ஒரு பாட்டு. நம்ம ஊரில் இருக்கிற மியூசியம் இவ்வளோ அழகா அப்படின்னு அந்த பாட்டு வர்றப்போ ஒரு கட்டத்தில் அந்த லைட்லாம் ஆஃப் ஆகி திருப்பி ஆன் ஆகும். மொத்த தேட்டரும் கமலா தேட்டரில் கைதட்டி குமிச்சிச்சு. ஒரு வசனத்துக்கு கிடைக்காத கைதட்டு, ஒரு நடிப்பு, எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஒளிப்பதிவுக்கு ஒரு மொத்த திரையரங்கமும் கைதட்டி மகிழ்ந்துச்சுன்னா, வெறும் ஒரு லைட்ல ஒருத்தன் கவிதை சொல்றான், ஒரு மேஜிக் பண்றாருன்னா அந்த பாட்டை வந்து நான் திருப்பி அடுத்த நாள் மறுபடியும் திருடா பார்க்குறேன். அதே இடத்துல கைதட்டு விழுது. ஸோ ஒரு ஒளிப்பதிவுக்கு ஒரு கைதட்டை ஒருத்தர் வாங்கி தந்துட முடியும்னா அதுக்கு பிறகு கூர்மையா ஒரு படங்களை பார்க்க ஆரம்பிச்சா, அப்ப நாயகன்ல பார்த்தா மெதுவா நாயகன் வளர 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 ஆஃப் லைட்ல இருக்க நாயகன் அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமா அவர் மரணமாகிறப்ப ஒரு பிரைட் லைட்ல இறந்து போவார். ஒரு கதாசிரியர் கதை சொல்லிட்டு இருக்க மாதிரி ஒளியில ஒரு கதையை கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிட்டு இருக்க ஒரு மேதையா நான் வந்து பிசி சார் அவர்களை பார்க்குறேன். அவருடைய டைரக்ஷன்ல வந்து குருதி புனல் ஆகட்டும், அக்னி நட்சத்திரம் ஆகட்டும். எனக்கு அக்னி நட்சத்திரத்தினுடைய போட்டோகிராஃபிலாம் பயங்கர வியப்பா இருக்கும். எப்படா இது அப்படின்னு மணிசாட்டு ஒரு தடவை கேட்டப்ப, கார்ட்டூன் படங்கள்லாம் பார்க்குற ஒரு மேஜிக்கை பண்ணணும் அப்படின்னு நானும் பிசியும் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்படின்ட்டு சொல்லலாம், என்ன வேணா இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். நான் அந்த மேஜிக்கை வந்து ராஜா அந்த சாங்ல வந்து அப்படி இதுக்கு முன்னாடி சென்னையினுடைய எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனை நம்ம பார்த்துருப்போமான்னு தெரியாது. அவ்வளோ அற்புதமா வீட்டில் இருக்க வெங்கல தட்டு கூட, வெங்கல பானை கூட மின்ற ஒரு அழகை வந்து திரையில காமிச்சவர். அப்போ 35mm வெறும் ப்ராசஸிங், வெறும் ஃபிலிம், வெறும் லேபு. இன்னைக்கு இருக்கிற டிஏ கிடையாது, எதுவும் கிடையாது. அதை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய மேஜிக்கை பண்ண ஒரு மகத்தான ஒரு ஒளிப்பதிவு மேதையாக நினைக்கிறேன். தமிழ் சினிமா கொண்டாட வேண்டிய ஒரு மேதை. அவர்கிட்ட வர்ற அசிஸ்டன்ஸுக்கு எவா நான் பண்ணல அந்த படம், நீ பண்ணிக்கோ அப்படின்னு மொத்த இந்தியாவினுடைய மகத்தான ஒளிப்பதிவாளர்கள் யார்கிட்ட வந்திருக்கிறாங்கன்னா பிசி ஸ்ரீராம்ங்கிற ஒரு மாபெரும் மேதைகிட்ட வந்திருக்கிறாரு. இன்னும் 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 தமிழ் சினிமா அவரை கொண்டாட வேண்டிய, மிக பெரிதாக கொண்டாட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். நான் எப்பயுமே மேடை அவரோட ஷேர் பண்ணதில்லை. இந்த நேரத்தில் மேடையை நான் அவரோட ஷேர் பண்ணுறதை நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு மாபெரும் மேதையின் கரங்களில் தமிழ் சினிமா இன்னமும் மகிழ்ச்சியோடு அந்த விஷுவல்ஸ் அலைபாயுது ஆகட்டும், ஓகே கண்மணி ஆகட்டும், அவர் சீனிக்கம் பண்ணுறப்ப இருந்ததாகட்டும், தேவர் மகனில் கமல் சாரும் அப்படி சிவாஜி சார் இருக்கிறப்ப அப்படி பார்த்தா அப்படி ஒரு போயட்டிக் பெயிண்டிங் மாதிரி வரைகிறதாகட்டும் அப்படின்னு பிசி சார் இருக்கிற மேடையில் இருப்பதை நினைத்து மிகவும் மகிழ்கிறேன், வணங்குகிறேன். திரையுலகம் அவருக்கு ஒரு மாபெரும் பாராட்டு விழாவை, சரியாக அவர் ஒளிப்பதிவை கொண்டு சேர்க்க வேண்டிய அடுத்த தலைமுறைக்கு செய்கிற வேலை. ஏன்னா இன்னைக்கு வந்து மொபைலில் யார் வேணா ஃபோட்டோ எடுக்கலாம், யார் வேணா என்ன செய்யலாம் அப்படின்னு மாறின ஒரு காலத்தில் 80களில் இருந்து அந்த மேஜிக்கை செஞ்சு கொண்டு இருக்கிற ஒருவரை நாம் கொண்டாட வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். விரைவில் அப்படி ஒரு கொண்டாட்டத்திற்கு தமிழ் திரையுலகம் தயாராக வேண்டும் என்கிற ஒரு அன்பு வேண்டுகோளை இந்த மேடையில் நான் வைக்க விரும்புகிறேன். அடுத்து வந்து பல விஷுவல் கம்யூனிகேஷன் காலேஜுக்கு போவேன். அங்கே இருக்கிற முதல்வர்கள்லாம் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு திரைப்படம் சம்பந்தமாகவோ, கலை சம்பந்தமாகவோ, லிட்ரேச்சர் சம்பந்தமாகவோ எந்த விருப்பமும் இருக்காது. சார் மாதத்துக்கு யாராவது ஒரு விஐபியை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் வைக்கணும் சார் அப்படின்பாங்க. இப்படி தான் எம்ஜிஆர் திரைப்படக் கல்லூரி இருந்த ஒரு காலகட்டத்தில் கலை மீதும் ஓவியம் மீதும் நவீனம் மீதும் மிகப்பெரிய காதல் கொண்ட மருது சார் வந்து
திரைப்பட கல்லூரிக்கு நுழைந்தது என்பது மாபெரும் சாதனை. அங்கே புல்லு வெட்ட கூட ஆள் இல்லை. இப்போதான் நான் வெளியே கேட்டேன், 10 கோடி ரூபா அவர் வந்த பிறகு எம்ஜிஆர் மெடிக்கல் காலேஜ் திரைப்பட கல்லூரிக்கு சாங்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு தகவல் சொன்னார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஆனால் அங்கிருந்து வந்த திரைப்பட கல்லூரியில் தான் புலன் விசாரணையிலிருந்து ஊமை வெளிகளிலிருந்து தமிழ் சினிமாவை மலர்ச்சி ஏற்படுத்துகிற அந்த உலகம் வந்துச்சு. அது அப்படியே மண்டி போய் கிடந்துச்சு. அப்படியே புதர் மண்டி போய் கிடந்த ஒரு இடத்துல போய் ஒளி மாதிரி இருக்கிற மருது சார் அங்கே போய் அப்படியே உட்கார்ந்துருத பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு திரைத்துறைக்கான திரை மாணவர்களுக்கான ஒரு ஒளிமயமான ஒரு காலம் அந்த எம்ஜிஆர் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு நான் ரொம்ப ஆழமாக நம்புகிறேன். பர்சனலாகவும் என்னுடைய எல்லா படங்கள் சம்மந்தமாகவும் அவர் எப்பவுமே பேசிகிட்டே இருப்பார். எனக்கு அங்காடி தெரு படத்தினுடைய லோகோ வரைஞ்சி கொடுக்கணும், எளிமையான படம் அப்படின்னு கேட்டேன். அந்த அங்காடி தெரு டைட்டிலினுடைய லோகோவை ஜஸ்ட் 2 செகண்ட்ஸில் என் கையில் வரைஞ்சி வச்சுக்கோ பாலன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எனக்கும் அவருக்குமான உறவு இருக்கிறது. ஸோ அவரையும் இந்த மேடையில் நான் ஷேர் பண்ணுறதை நினச்சி மிக மகிழ்வோடு இருக்கிறேன். ரொம்ப ஆரோக்கியமான கலையின் உச்சகட்டமான 2 மேதைகள் இருக்கிற ஒரு மேடை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இவர்களை எல்லாம் இந்த மேடைக்கு அழைத்து வந்த எம்ஆர் பாரதி அவர்கள் பிருந்தாசாரி மூலியமாக தான் எனக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி தெரியும். ஸோ அந்த விஷுவல்ஸ் எல்லாமே பார்க்குறப்ப ஒரு இளமை ததும்பும் ஒரு படமாக இருக்கிறது. ஸோ இந்த டீமுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. தமிழ்லேருந்து வந்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி ட்ரீம் கேர்ள் படத்தில் கதாநாயகியாக அறிமுகமாக இருக்கக்கூடிய ஹர்ஷா அவர்களே பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். இங்கே வந்திருக்க ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் இந்த ஸ்டேஜில் ஷேர் பண்ணுறதே எனக்கு ரொம்ப ஒரு ப்ரெஸ்டேஜாக ஃபீல் ஆகுது. ஏன்னா பிசி ஸ்ரீராம் சார் வந்திருக்காரு. அவர் எவ்வளோ பெரிய லெஜெண்டுன்னு எல்லாருக்குமே தெரியும் சினிமா இண்டஸ்ட்ரியில். அவர் கூட ஒரு ஸ்டேஜ் ஷேர் பண்ணுறதே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. தேங்க்யூ ஸோ மச் சார், நீங்கள் இந்த ஈவெண்ட்டுக்கு வந்ததுக்கு. அண்ட் இங்கே வந்திருக்க வசந்த பாலன் டைரக்டர் சார் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் எனக்கு இந்த மூவியில் கேஸ்ட் பண்ணது சாலமன் சார் தான். சார் தான் ஃபஸ்ட்டு எனக்கு கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்கா ஹரிஷா, நீங்கள் வந்து பாருங்கள் ஆஃபீஸ்ன்னு சொல்லி. அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாரதி சாரை மீட் பண்ணேன். அண்ட் பாரதி சார் பார்த்தோன்னே ஓகே எனக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, நீங்கள் தான் வந்து என்னோடய ட்ரீம் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் லைக் 20-25 டேஸில் ஷூட் பண்ணோம். அண்ட் இப்போது அவுட்புட் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் ஒரு ஃப்ரேம்ஸும் அவ்வளோ அழகாக இருக்குது. சாலமன் சார் நீங்கள் யூ டன் அ கிரேட் ஜாப். லைக் தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் இவ்வளோ அழகாக இருக்கும்னு சொல்லி எங்களுக்கு இப்போ தான் தெரியுது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது. அண்ட் ஹேமந்த் சார் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணதுக்கு. அண்ட் லைக் எங்கள் கூட ஒர்க் பண்ண கோ ஆர்டிஸ்ட் லைக் பிரபு அண்ட் ஜீவா எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். லைக் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் ஒரு 15-20 டேஸ் இருந்துச்சு. ரொம்ப ஜாலியாக ஷூட் போச்சு. அண்ட் கரெக்டாக 6 ஆகிடுச்சுன்னா பேக்கப் பண்ணிடுவார் சார். ஸோ அது வந்து எல்லா ஆக்டர்ஸ்க்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்ட் தென் தேங்க்யூ ஸோ மச். இவங்க எல்லாமே இந்த செட்டில் அவங்க வந்தாலே அவ்வளோ கலன்னு இருக்கும், அவ்வளோ ஜாலியாக இருக்கும். அண்ட் லைக் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லைக் ஐ எம் ஸோ ப்ளஷர் டு ஹாவ் அ ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வித் யூ. தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஹரிஷா, வாழ்த்துக்கள். அடுத்ததாக படக்குழுவினை வாழ்த்த வருகை தந்திருக்கக்கூடிய ஆனந்தம், சண்டை கொல்லி, பையா போன்ற வெற்றி படங்களின் கதாசிரியர், தித்துக்கிதே படத்துடைய படைப்புகள் அனைத்தும் இனி வர இருக்கக்கூடிய தலைமுறையினருக்கு பார்த்தீங்கன்னா கன்னிமாரா லைப்ரரி மாதிரி நிச்சயமாக இருக்க போகுது. அண்ட் இவருடைய உதவியாளர்கள் தான் இப்போ வந்து இந்திய சினிமாவையே ஆண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்திய சினிமாவின் நம்பர் 1 ஒளிப்பதிவாளர் திரு பிசி ஸ்ரீராம் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். இருக்கவங்க எல்லாம் என் நண்பர்கள், வெகு நாளை நண்பர்கள். என்ன சந்தோஷமாக இருக்கு எனக்கு பாரதியை பற்றி இவ்வளோ பேர் புகழ்ந்து பேசும்பொழுது எனக்கு ரியலாகவே ரொம்ப ஒரு மயிர்கூச்சரியமாக இருக்கு. எங்கள் நட்பு ரொம்ப வருஷம் நட்பு. அது பல கதைகள் சொல்லலாங்க நட்புல. பாரதி கல்யாணத்துக்கு நான் தான் இது பண்ணேன். ரிஜிஸ்டர் இல்லை. ஃபஸ்ட் டைம் நான் ஆடியோ ஃபங்க்ஷனே இதுதான் ஃபஸ்ட் டைம் வரேன்.
பல மீட்டிங்கு வந்திருக்கேன் நான் அது ஒழுங்கு. ஆனால் ஆடியோ லான்ச்சுன்னு பாரதி கூப்பிட்ட உடனே பாரதிக்கு நான் என்றைக்குமே நோ சொல்ல முடியாது இல்லை. ஆனால் ரொம்ப சந்தோஷம், இவ்வளோ பேர் வந்து பாரதியோடைய குணங்களையும் அவருடைய இதை பற்றி பேசும்போது எல்லாரும் ஒரே கருத்தோட பேசிச்சு. அதில் வந்து அவர் உயர்ந்து நிற்கிறாரு பாரதி, அதான் உண்மை. அடுத்த பெரிய பட்ஜெட்லாம் பண்ண வேணாம் பாரதி, 500 கோடி 400 கோடிலாம் ஜோக் பண்ணியிருந்தேன், அதெல்லாம் பண்ணாதீங்க. இந்த படம் நல்லா வரணுன்றது தான் எனக்கு ஆசை. நல்ல இயக்குனராக வந்துட்டிங்கன்னா அப்புறம் உங்கள் பல கதைகள் வச்சுருக்கீங்க. அன்னைக்கு கூட ஒரு கதை சொன்னோம், ஒரு கதையை நான் சும்மா அவர் சொல்லி விட்டேன், அவர் கதை திரைக்கதை எழுதிட்டார். அது இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருப்பாருன்னு என்ன தெரியும். ஆனால் அது வந்து ரெகுலராக கிடையாது. பாருங்கள், அது அடுத்தது தான் எடுக்க போறீங்க. அதுக்கு அடுத்த படம் பண்றேன். ஓகே ஓகே ஓகே. ரொம்ப அவர் தான் திரைக்கதை எழுதியிருக்கேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பாரதி, என் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். ஒரு குழந்தை தான், இந்த செட்லேயே ஆகட்டும், அவர் பேசுகிற விதமாகட்டும், அப்ரோச் பண்ணுற விதமாகட்டும், அப்படியே குழந்தைத்தனமாக இருக்கும். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சார். என்னை அழகாக காமிச்ச சாலமன் சார், நன்றி சார். ஃப்ரேம்ஸ் எல்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வச்சு என்னை அவ்வளோ அழகாக காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். இந்த ஈவெண்ட்டோட ஹீரோ இளமாறன் சார், நான் பாட்டு கேட்ட உடனே சொன்னேன் சாலமன் சார் கிட்ட, ஞாபகம் இருக்கா சார்? சார் இது வந்து பிளேலிஸ்ட்டில் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சொன்ன மாதிரியே வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஃபேவரட் சாங்காக அமைஞ்சிருக்கு. எடிட்டர் சார் அகமத் ப்ரோ, நாங்கள் ப்ரிவ்யூ ஷோவில் பார்த்தோம், அவ்வளோ கிறிஸ்பாக எடிட் பண்ணியிருந்தார், நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். டயலாக் ரைட்டர்ஸ் ஹேமந்த் ப்ரோ, நானும் அவரு ரொம்ப நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் இந்த படத்தில். எனக்கு என்ன சேஞ்சஸ் வேணுனாலும் அவர்கிட்ட தான் கேட்பேன், வித் டைரக்டர் சாரோட அப்ரூவலோட. அந்த ஃப்ரீடம் வந்து டைரக்டர் எனக்கு கொடுத்துருந்தாரு. ஹேமந்த் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் என் கூட நடித்த கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் நன்றி. ஹரிஷா, சாஸ்தா, அதுக்கப்புறம் எல்லா இந்து ஆல்ரெடி தெரியும், எல்லாருக்கும் நன்றி. இப்போது என்ன சொல்கிறது, ரொம்ப நர்வஸாக இருக்குது. இது என்னோடய முதல் ஸ்டேஜ் தான். ஆக்சுவலாக ட்ரீம் கேர்ள் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டில் அறிமுகமாக இருக்கேன் ஹீரோவாக. ஆக்சுவலாக இது வந்து என்னோடய ட்ரீம் ப்ராஜெக்ட் தான், ஏன்னா ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் எல்லாத்துக்கும் ஸ்பெஷல் தான். நான் இந்த மேடையில் நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு முழுக்க ஒரு காரணமாக இருந்த ஒரே ஒரு பர்சன் என்னோடய லைஃப்பில் என்னோடய அப்பா மட்டும்தான். ஏன்னா அவர் மட்டும்தான் என்னை நம்பினார். இந்த சினிமா அப்படின்னு நான் தேர்ந்தெடுக்கும்போது என்னோடய ஃபேமிலி யாருமே நம்பலை, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாருமே நம்பலை, என்னோடய அப்பா மட்டும்தான் நம்பினார். ஆக்சுவலாக அவர் தான் சொன்னார், நீ போட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்பா இப்போது என் கூட இல்லை, ஸ்டில் மேலேருந்து பார்த்துட்ருப்பாருன்னு நினைக்கிறேன். அடுத்தது என்னோடய அம்மா, அவங்க என்றைக்குமே வந்து என்கிட்ட எதுவுமே எதிர்பார்த்தது கிடையாது. இப்போ வரைக்குமே நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன் என்ன ஏது அப்படின்லாம் எதுவுமே கேட்டுக்கவே மாட்டாங்க. எந்த ஒரு கமிட்மெண்ட்டுமே நான் எடுத்துக்கிட்டது இல்லை. என்னோடய லைஃப்பில் அவங்களோட லைஃப்பில் யாரும் முக்கியம்னு பார்த்தா நான் மட்டும்தான். அம்மா வந்திருக்காங்க சார், அம்மாவை கூப்பிட்டுக்கலாமா ஸ்டேஜில் ஒரே ஒரு டைம்? மேலே மட்டும் பார்த்து அழகுபடுத்திக்கிட்டோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ண விரும்பலை. தேங்க்யூ. கூப்பிட்டுக்கிட்டோமா? ஆமாம்.
பாரதியோட வரிகளோட உங்கள் வந்திருக்க எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். பாரதி ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மனிதர் எங்கள் எல்லாருக்குமே. அவர் ஒரு சில பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு கதை வச்சுருக்கணும், வாங்க ஒர்க் பண்ணுங்க சொல்லி. அப்போ நாங்கள் யாருமே டேரக்டர்ஸ் ஆகலை. லிங்குசாமி, பாலா சக்திவேல், நான், பிருந்தா சாரதி எல்லாருமே கூட்டிகிட்டு போய் கதை பேசாமல் எல்லாருக்குமே நல்லா சமைச்சு போட்டு ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, கதையெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லி சேலையூரில் ஒரு பெரிய ஒரு ரெசார்ட்ஸ் மாதிரி ஒரு இடத்துல எங்களை கூட்டிகிட்டு போய் கதை பேசுகிறது படம் பண்ணுறது எவ்வளோ ஈஸியா அப்படின்னு சொல்லி எங்களை கூல் பண்ணி தான் வேலையை ஆரம்பித்தார். பாரதி எனக்கு மாம்பழத்தோட வீடு இருக்குது, அசோக்னர் வீடு இருக்குது, ஈசிஆரில் வீடு இருக்குது, நிறைய சொத்து வச்சுருக்காரு. ஆனால் அவர் சம்பாதிச்ச எல்லா சொத்தோட மிகப்பெரிய சொத்து பிசி சீரஸ் சார், மருது சார், மேடையில் இருக்க எல்லாருமே தான். நான் கேட்டேன், நேற்று என்ன 9 மணிக்கு விற்கிறீங்க, யாருன்னு வருவாங்க, ஏன்னு 9 மணிக்கு விற்கிறீங்க கேட்டேன். என் மேலே அக்கறை இருக்கிறவங்க வருவாங்கடா அப்படின்னாங்க. அப்படி அவர் மேலே அக்கறை இருந்து வந்த எல்லாருக்குமே இந்த சமயத்தில் பெரிய ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். அஜயன் பாலா சொன்ன மாதிரி ரொம்ப ரசனக்காரர் அவர். எங்களுக்கு ஆண்டன் செக்காவாகட்டும், அப்புறம் சிங்கி சாஹிப் மத்த, வகிர குர்சோவா எல்லாரையும் அறிமுகப்படுத்தி இவங்கெல்லாம் இருக்கிறாங்களா சினிமாவுக்குள்ளே, இதுதான் சினிமாவான்னு சொல்லி எங்களை மாதிரி ஆட்களுக்கு, கிராமத்தில் இருந்த எல்லாருக்குமே உலக சினிமாவை அறிமுகப்படுத்தி ரொம்ப ஒரு ரசனையான ஒரு ஆள். ஏதாவது கவிதையை சொன்னால் உடனே 500 ரூபா கொடுப்பார். ஞாபகம் இருக்கானே? ஆமாம். எல்லா நகையும் விற்ற பிறகு நகைகள் போடாத சமூகத்திற்கு, மதத்திற்கு மாறி இருக்கிற அக்கான்னு அழுதுகிட்டு 1000 ரூபா கொடுத்தாரு. அந்த மாதிரி என்ன சொல்கிறது, ரொம்ப இயல்பாக அவருக்கு நீ ரொம்ப சினிமாவில் கஷ்டப்பட்டு அப்படியே வறுமையில் இருந்து அப்படி படம்னு அவசியமே கிடையாது. அவங்க எல்லாருக்குமே தெரியுமா தெரியல, சாரில் தான் பதிப்பகம்னு வச்சுருக்காரு அவர். அதில் கிட்டத்தட்ட ஒரு 1000 புத்தகங்கள், இன்ஜினியரிங் காலேஜ் புக்ஸ் அவர் வெளியிட்டிருக்காரு. அன்னை கல்லூரிக்கே போகாத ஒருத்தர் கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்காக ஒரு 1000 புக்கை வெளியிட்டிருக்க சாரில் தான் பதிப்பகம் கிட்டத்தட்ட பல கோடி ரூபாயில் டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கு. அதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றி. சினிமாலாம் ஜாலியாக இருக்கும்டா, கஷ்டமே படக்கூடாதுடா, நம்ம என்ன வருது சொல்லணும். நான் அடிக்கடி கேட்குறப்ப சொல்லுவார், உலகத்துக்காக நீ எதையுமே மாற்றிக்காத, நீ செய், அதை உலகம் ஏற்றுக்கும். ரொம்ப ஜாலியாக இருப்பார். எதுவுமே அந்த ஒரு அடிப்படையில் தான் ட்ரீம்களை உருவாக்கி இருக்கிறாரு, பார்த்தாலே தெரியுது. என்கிட்ட ஒரு நாள் பேசினார் ஈவினிங், இப்படி ஒரு கதை இருக்குடா, ட்ரீம்கள் இருக்குடா, ஷூட்டிங் போனோம் அப்படின்னாரு. எந்த மாதம் போகிறேன், நாளைக்கு காலையில் போகிறேன்டாரு. ஒரு வரி கதையோட ஒரு நம்பிக்கையோட கிளம்பி போய் இன்றைக்கி உங்கள் முன்னாடி அழகான ஒரு ட்ரீம்கள் ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல் படமாக வந்திருக்குது. நான் சில ஃபுட்டேஜ்லாம் பார்த்தேன், ரொம்ப யூத்ஃபுல்லாக இருந்திருக்குது. அண்ணன் எல்லாருமே நீண்ட கால நண்பன்னாரு. அவர் இப்போ பீட்டா குழந்தைகளுக்கும் கதை வச்சிருக்கிறாரு, எடுப்பாருன்னு நான் சொல்லிக்கிறேன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.